105 ஓகே தான். ஃப்ரம் சென்னை பீச்ல இருந்து இது வரைக்கும் 105 ருபீஸ். ஃபேர் ஓகேவா தான் இருக்கு. வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏசில இருக்கிறது. எல்லாம் கூகுளும் போகலான்னுட்டு. இதே வந்து மழை டைம்ல வந்து இந்த வண்டியில போகணுன்னாக்கா இப்போ எல்லா ஏசி ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நார்மல் டிக்கெட் இது பண்ணுவாங்களா இல்லை அதே டிக்கெட் தானே? நல்லா இருந்துச்சு. யூசுவல் ட்ரெயின்ல நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. நல்லா ஆடிட்டிங் பண்ணாங்க, யாரெல்லாம் ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு எல்லாம் நல்லா பார்த்துருந்தாங்க. ஃபேர் பரவாயில்ல. 105 ஓகே தான். ஃப்ரம் சென்னை பீச்ல இருந்து இது வரைக்கும் 105 ருபீஸ். ஃபேர் ஓகேவா தான் இருக்கு. ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா சேஃப்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. நல்ல ஏர் கண்டிஷனிங், ஏசி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்ல கூலிங் இருக்கு. இந்த வெயில் காலத்துல ரொம்பவே யூஸா இருக்கும். என் பேர் ஜீவிதா. நான் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் டிராவல் பண்ணேன். செங்கல்பட்டு வரதுக்கு ரீசன் இல்லை, பட் இதுல டிராவல் பண்ணணுன்றதுக்காகவே நானும் என் கசின்ஸும் காலையிலேயே எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். காலையில 7 o'clockலாம் ட்ரெயின் அங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்நாட்டுல ஃபுல்லா புதுசா அதுவும் சென்னையில ட்ரை பண்றாங்கன்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காகவே வந்தோம். இதுக்கு முன்னாடி மும்பைல மட்டும்தான் இது இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல சதர்ன் ரயில்வே புதுசா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், யூஸ்ஃபுல்லா இருக்கும் பீப்புள்ஸ்க்கு. ஏன்னா காலேஜ் போறவங்க, ஒர்க் போறவங்க, இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். நார்மல் ட்ரெயினை விட இது ஒரு 20-25 மினிட்ஸ் அஹெடா போகுது. ஸோ அதனால ரஷ்ஷும் இருக்காது அவ்வளவோ. ஏன்னா இது வந்து 105 சார்ஜ் பண்றாங்க. நார்மல் ட்ரெயின்ல போறது வந்து நார்மல்னா 15 ருபீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஒரு 100 ருபீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போற பீப்புளுக்குலாம் இது ஏசில இருந்ததுல கொஞ்சம் தான் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான், 5 ரூபான்றது. ஸோ அதுல போறவங்களாம் இதுல போனா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சீக்கிரமா போகலாம். அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏசில இருக்கிறது. நான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சீசன் வச்சிருக்கேன். ஆனா இந்த வண்டியில வந்து அலோடு இல்லைன்றாங்க. எல்லாருமே வந்து சீசன் வச்சுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஃபாஸ்ட் வண்டியிலே போறதுக்கு அலோடு வந்து இதுல ஏன் அலோடு இது பண்ணல? இப்போ நான் வந்து தனியா நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் போறதுக்கு 85 ரூபாய் டிக்கெட் இருக்கு. இது வந்து சரி ஒரு நாள் சரி போலாமன்றது தான். ஆனா இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு எட்டாக்கணியான ஒரு இதுவா இருக்கு. இதை வந்து அமௌண்ட்ன்றதை குறைச்சாக்கா எல்லாரும் இதுல வந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இதுவா இருக்கும் சார், எல்லாம் குழுக்குள்ள போலான்னுட்டு. இதே வந்து மழை டைம்ல வந்து இந்த வண்டியில போகணுன்னாக்கா இப்போ எல்லா ஏசி ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நார்மல் டிக்கெட் இது பண்ணுவாங்களா இல்ல அதே டிக்கெட் தானே? அது வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து இது பண்ணணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏன் நல்லா இருக்க கூடாது, ஏன் கம்மி பண்ணக்கூடாது? கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த ஆசை இருக்குல்ல, ஏசியில் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் ஏசி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ட்ரெயின்லயாச்சும் கொஞ்ச நேரம் அவங்க ஆசைப்பட்டு போவாங்க. ஏன் அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றக்கூடாது?